சொல்ல வர மொதமா போகண்டா. بسم الله الرحمن الرحيم ولا يخاف عقباها இப்போதுங்க ولا يخاف عقباها ரெண்டாவது குட் நல்லா. وجوه يومئذ خاسرة என்ன பெலவலி. وجوه يومئذ خاسرة மூணாவது لقد خلقنا الإنسان في كبد லப்பாது திருப்பி போதுங்க பெல. لقد خلقنا பிழை 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 பிழை. الإنسان லப்பாது ஹேண்ட் வரக்கூடாது, எப்படி வரணும் மாதிரி கழித்தனீங்க பாருங்க. அது வலி எனக்கு தொண்டை வலி மாட்டிக்கிற அந்த அதுக்கு கொஞ்சம் அந்த உச்சரிப்பு கஷ்டமாயிக்குது. உச்சரிப்பு கஷ்டமாயிருந்தா சொல்லப்படாது, இது லேசான உச்சரிப்பு. நோபலா வானது நோக்கி போயினா சரி. நீங்க உங்களோட கஷ்டப்படுத்தி ஓதினா கஷ்டம் தான், நோமலா ஓதுங்க. لقد خلقنا الإنسان في كبد சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனை ஆகி திருப்பி போதுங்க பாபு. لقد خلقنا الإنسان في كبد لقد خلقنا الإنسان. لقد خلقنا الإنسان في كبد Good. Next அடுத்தது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم வீட்ல போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? இல்ல இல்ல. வீட்ல இந்த பாடத்தை ஓதி பாத்தீங்களா? இல்ல இல்ல. அவ எப்படி கிளாஸ்ல வந்து சரியா ஓதுறது? கிளாஸ்ல வந்து எப்படி ஓ, இது ஒரு ஹோம்ஒர்க். இது உங்களுக்கு புதிய பாடமா? இன்னைக்கு அன்றைக்கு தான் இந்த பாடத்தை ஓதுறோம். ஓ, இன்றைக்கு தான் ஓதுறோம். இல்ல இது வரைக்கும் போதில்லை இந்த பாடம். என்ன ஓதிங்க அந்த பாடத்துக்கு முடியுது? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த பாடம் ஓதிக்கிறீங்களா? அதுவும் இல்ல, அப்படியா? ஓடிரு எப்போ வந்தீங்க? இப்ப கொஞ்சத்துல ஆ? இப்ப கொஞ்சத்துல இப்ப கொஞ்சம் இதுல ஓதிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி ஓதிக்கிறீங்க, அப்படியா? வெரி குட். அதான் நான் போன கிளாஸ்லாம் ஓதுங்க. இப்போ கொஞ்சம் மட்டும் தான் ஓதினீங்க. ஆனா ஒரு கிளாஸுக்கு வர நேரம் அதுக்கு முந்தின கிளாஸ் ரெக்கார்டை கேட்டிக்கணும். அதோட ரெக்கார்டை கேட்டு அழகா ஓதி பழகிக்கணும். அந்த பலகினத்தை வச்சு அவங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்க அனுப்பிக்கணும். ஹோம்ஒர்க்ல சரிப்பிலையை நாங்க உங்களுக்கு ரிப்பீட் அனுப்பினதுக்கு பின்னால, நீங்க ஹோம்ஒர்க் அனுப்பினா தான் நான் சரிப்பில் அனுப்புவோம். அதுக்கு பின்னால என்ன செய்யணும்? அந்த ஹோம்ஒர்க்ல இருந்து எதெல்லாம் பிழையாகுதோ, ஏன் அது பிழையாகுது என்கிறத என்ன செய்யணும்? திருப்பி நீங்க பேசிட்டு உங்களோட ரெக்கார்டை கேட்டு இதெல்லாம் இது பிழை, இதெல்லாம் தான் இது சரி என்று சொல்லி என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணிக்கொண்டு கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைமே சரியா ஓதுக்கு ரெடியா வரணும். எழுதுன ஓதல் பிழை பிழை தான். நான் இப்ப பிழை திருத்த ஓகே மாட்டேன். நாலாவது பெரிய பிழை இது. அஞ்சாவது பாவம் சவுண்ட காணும். பேசுறது கேக்குதா? பேஸ் அந்த நீ ஃபர்ஸ்ட்டுக்கு பேசின விலங்கல ஃபர்ஸ்ட்டுக்கு பேசினது விவரங்கள்ல. சரி, உங்களுக்கு ரெக்கார்டு கேட்கல. நீங்க அஞ்சா வாங்க பாப்போம். من أي شيء خلقه
ரெண்டு முறை திருக்கப்படாது, ரெண்டு முறை திருப்பி திருப்பி வரப்படாது, திருப்பி திருப்பி ஒரு முறையில ஓதணும். من أي شيء خلقه ஆறாவது பாபு. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى நீ ரெக்கார்டை கேட்டு இருந்தா உங்களுக்கு இந்த மூணாவது நாலாவது வசனத்தையும் பிழை வந்திக்காது, மற்ற எல்லாத்தையும் போல அது சரி வந்திக்கும். பாத்தீங்களா நீ எவ்வளவு பெரிய கெட்டிக்காரான்னு பாருங்க. போன கிளாஸ்ல கேட்டதை வச்சே நிறைய வசனங்கள் என்ன செஞ்சீங்க, சரியா ஓதிட்டீங்க. அதே நேரம் நீங்க இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டு ரெக்கார்டையும் கேட்டு அதோட உங்களோட உச்சரிப்பை நீங்க கேட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணினீங்க என்று சொன்னால் என்ன செய்யணும், அவசரமாக எல்லாத்துலேயும் சரி அடிக்கணும். சிலது நான் பிழை என்று சொல்றதுக்கு என்ன செய்ய தேவையில்ல, இடம் வைக்க தேவையில்ல. நீங்க எல்லாத்துலேயுமே சரி எடுத்துடலாம். அப்புறம் ஒரு வேலை செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பேத்துட்டு போன கிளாஸ் ரெக்கார்ட கேளுங்க. சும்மா இருக்காம ஒவ்வொன்றையும் நீங்க ஓதி பார்த்து கொண்டே கேட்கணும். ஹோம்ஒர்க்கையும் எங்களுக்கு அனுப்புங்க. அனுப்பலாட்டியும் அடுத்த கிளாஸ்ல வந்து எந்த வசனத்திலையும் ஒரு வசனத்திலையும் ரெண்டாவது முறை மூணாவது முறை ஓது வைக்கப்படாது. இப்ப நீங்க முதலாவது வசனம் ரெண்டு முட்டி போதுனீங்க, ரெண்டாவது வசனத்திலையும் பிற மூணு டீப் போதிக்கிறீங்க, நாலாவது வசனம் டோட்டலாவே பிழை அழிக்கிறீங்க, அஞ்சாவது வசனத்துக்கு ரெண்டு டீப் போதிக்கிறீங்க, அப்படி வைக்கப்படாது. ஒரு வசனத்தை ஒரு முறையில ஓதிட்டு போறதுக்கு மாதிரி நீங்க ரெடி ஆகிட்டு வர வேண்டும். ஓகேயா? Okay. ம்.